இன்னைக்கு பையனோட லஞ்ச் பாக்ஸுக்கு சிம்பிள் அண்ட் குயிக்கா புதினா சாதம் தான் ரெடி பண்ண போறேன். முதல்ல புதினாவை கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜார்ல புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். மிளகா இருந்தா சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கல. எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் முதல்ல கடலை பருப்பு வேர்க்கடலை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா முந்திரி பருப்பும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். அப்புறமா அரைச்சி எடுத்து வச்சிருந்த மசாலா, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூடவே வடிச்சு எடுத்து வச்சிருந்த சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த புதினா சாதம் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம், ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே தொட்டுக்கிறதுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் தான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன். இப்போ என் பையன் ஸ்கூல் விட்டு வந்துருவான். ஈவினிங் போல பையனுக்கு ஸ்நாக்ஸ் கார்ன் தான் வேக வச்சு கொடுத்துருந்தேன். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு ஹஸ்பண்ட் சாதம் தான் வடிச்சு கேட்டிருந்தாங்க. மீன் வாங்கி ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சோண்டு மீன் குழம்பு வைக்க போறேன். மிச்சம் இருக்க மீன்ல மசாலாலாம் போட்டு கொஞ்சமா மீன் ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எங்க எல்லாருக்குமே சாம்பார் வச்சுட்டு நாங்க நைட்டுக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறோம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனையும் கிளீன் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாமா?